ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவியை நமஹ. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி பதிகத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி காப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த நூல்களை இயற்றுகிறவர்கள் எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரி, அந்த நூலானது நல்லபடியாக முடியணும், அதை நிறையா பேர் படிக்கணும், அது பிரயோஜனமாக இருக்கணும், அதுக்கு சப்தம் அர்த்தம் அதுக்குண்டான சொல் பொருள்லாம் நல்லபடியாக சொல்கிறவாளுக்கு மனசில் உதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக இயற்றக்கூடிய ஒரு செய்யுள். நூல் வேறு காப்பு வேறு. அந்த வகையில் பதிகத்துக்கு காப்பு சொல்கிறார் பட்டர். என்ன சொல்கிறார்? தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரந்தால் வழுத்துவாம் நேயர் தினம் என்னும் புகழ் கடவுர் எங்கள் அபிராமவல்லி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு அப்படின்னு ஒரு காப்பு சொல்லி அபிராமி பதிகத்தை ஆரம்பிக்க இருக்கிறார். அதில் முதல் வார்த்தையை பாருங்கள், தூய தமிழ் பாமாலை அப்படின்னு சொல்கிறார். இப்போது பாமாலை அப்படின்னா என்ன? பாடுறதுன்னு அர்த்தம். செய்யுள் எழுதுறது அப்படின்னு வச்சு அதை தூய தமிழில் அப்படின்னு சொல்லியிருக்கார். இயற்றுவது அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் ஏதோ ஒரு கருத்தை தமிழில் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார் அப்படிங்கிறது அர்த்தமாகுது. இறைவனையே தமிழ்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. தமிழ் இலக்கணம் வகுத்து கொடுத்தவன் சிவபெருமான். இறையனார் அகப்பொருள் சிவபெருமான் செஞ்சு கொடுத்த நூல். அதனால் தமிழில் பாமாலை சூட்டுவதற்கு நக்கீரன் கூட சுவாமி கூந்தலுக்கு மனம் உண்டு அப்படின்னு ஒரு புலவனோட சங்கத்தமிழில் வாதாடி நக்கீரன் கூட எதிர்த்து வாதாடுறார். போய் சபையிலேயே போய் நிற்கிறார். கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு தமிழ் திருச்சபையிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய புலவர்களிடத்து சென்று வாதாடுகிறார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தூரம் அவருக்கு தமிழ் பிரீதி. அதனால் தூய தமிழ் பாமாலை, அவனை தவிர இலக்கிய அறிவு யார் கொடுக்க போகிறார் நமக்கு? இப்போ இங்கே யாருக்கிட்ட கேட்குறார் அப்படின்னு? தூய தமிழ் பாமாலை. இப்படி தூய தமிழிலே ஒரு செய்யுளை செய்து அதை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக பாமாலை சூட்டுவதற்கு அப்படிங்கிறத காரணம் சொல்கிறார். இந்த காப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டால் பாமாலை சூட்டுவது. யாருக்கிட்ட கேட்குறார்? எனக்கு இந்த மாதிரி சாதுரியத்தை எல்லாம் திறமையெல்லாம் கொடுன்னு யாருக்கிட்ட கேட்குறார் அப்படின்னா, மும்மதம், மூன்று மதம் அப்படின்னு சொல்லுவோம். யானைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெரிய பேராற்றல் தோன்றும். அந்த பேராற்றல் வருகிற பொழுது அது எல்லாரையும் அழிக்க முற்படும். அதனுடைய கண்ணிலிருந்து ரெண்டு பக்கத்துலேருந்தும் ஜலம் வரும். ஒரு மாதிரி ஜலம் மாதிரி ஊற்றிகிட்டே இருக்கும்.
அந்த ஜலம்ங்கிறது நான் சொல்கிறது வந்து ஒரு திரவம், அது சுரக்க ஆரம்பிக்கும். அது அந்தர்கதமாகவும் இருக்கும். சில யானைக்கு, உயர்ந்த இனத்து யானைக்கே அது தெரியாது. அந்த மாதிரி மதம் 3, அதான் மும்மதம் என்று சொல்கிறார். 3 மதங்களை சுரக்கக்கூடிய யானையாகிற அப்படின்னு சொல்கிறதுனால விநாயகரை சொல்கிறார். மும்மதம் நால்வாய் அப்படின்னா அகன்ற வாயுடைய யானை அப்படின்னு சொல்கிறார். இது வந்து மேலோட்டமான பொருள். ஆனால் 4, 3, 4, 5, ஏன்னா பின்னாடி வந்து ஐங்கரத்தால், ஐங்கரன் தாள் அப்படின்னு சொல்கிறதுனால 3, 4, 5 அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி இருக்கிறதுனால சங்கியாவாச்சகம், ஒரு எண்ணுடைய பெயர் நால்வாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு பாமாலை சூட்டுவதற்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா சொற்கள் தான். காளிதாசன் சொல்லுவான், வாகர்த்தா விவ சம்புருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையின்னா. வாக்குன்னு சொல்கிறது, அர்த்தம்னா பொருள் புரிஞ்சுக்கிறது. வாக்கு நாக்கால் சொல்கிறது, அர்த்தம் இதயத்தால் புரிஞ்சுக்கிறது. அப்படி இந்த வாக்கு எப்படி உருவாருது அப்படிங்கிறத ரொம்ப மறைமுகமாக சொல்கிறாரு பாருங்கள். பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி அப்படின்னு 4. ஒவ்வொரு மனிதரும் பேசணும்னு சொன்னாலே இந்த 4 இருக்கணும். பரான்னா உந்தியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி, பஷ்யந்தி அதுக்கு அடுத்த நிலை, மத்தியமா அதுக்கு அடுத்த நிலை, வைகரி அப்படிங்கிறது. அதாவது ஒரு சொல் உருவாகணும்னா அது மூச்சு காற்று கொல்லியோ, அந்த காற்று முதல்ல சொல்ல நினைக்கணும். எனக்கு வயத்தை பசிக்கிறது, ஏதோ ஒரு உணர்வு, அந்த உணர்வை வெளிப்படுத்த நினைக்கணும். அப்படி வெளிப்படுத்த நினைக்கிற பொழுது பிறர் செவிக்கு புலப்படுத்துவது அப்படிங்கிறது எப்படி நிகழ்கிறது அப்படின்னா, இந்த உந்தியில் ஏற்படுற காற்று மெதுவாக மேலே வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுத்து வடிவம் சொல்லணுங்கிறது மனதில் இருக்கும். அதுதான் பஷ்யந்தின்னு பேர். அதுக்கப்புறம் மத்தியமா, அதுக்கப்புறம் நெஞ்சுக்கு வரும். அதுக்கப்புறம் வைகரி அப்படிங்கிறது இந்த தொண்டையிலேருந்து இந்த உதடு வரைக்கும் அந்த உந்தி, அந்த காற்று, உந்தியிலேருந்து தோன்றிய அந்த காற்று வெவ்வேறு ஸ்தானங்களில் மோதும் அப்படியே. இப்போ வேன்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன், உதடு பல்லு இணையிறது பாருங்க. சே அப்படின்னு சொல்லும்போது மேல் தாடை நாக்கு இணையிறது, அந்த இடுக்கில் காற்று வரும். அந்த காற்று மோதி அதுதான் செவிக்கு புலப்படும் வண்ணம் ஆக்குகிறது. இந்த மாதிரி இந்த சொல் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு ரொம்ப மிக நுட்பமாக வடமொழி ஆய்ந்திருக்கிறது. அப்படி ஒரு சொற்கள், ஒரு எழுத்து உங்கள் காதுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் உந்தியில், அதாவது உந்தி கமலத்தில் தான் அதனுடைய ஆதாரம் இருக்குது. அந்த காற்று ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நெஞ்சத்தில் அதனுடைய வடிவம், இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அந்த சொல்லுக்கான வடிவம் மனசுலேருந்து, அதுக்கப்புறம் அந்த காற்று இன்னும் மேலே வருது. அதுக்கப்புறம் இந்த வாயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வழியாக மோதி அந்த சப்தம் வெளியில் வந்து அடுத்த வாளுடைய காதுக்கு போய் சேரும்போது அதுக்கு பேர் வாக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் 4 நிலையில் அந்த வாக்கை சொல்கிறா. அதை வடமொழி சொல்லுகிறது. உந்தியில் இருக்கக்கூடிய பரா, இதயத்தில் இருக்கும்போது பஷ்யந்தி, இந்த தொண்டைக்கு கீழே வரும்போது மத்தியமா, தொண்டையிலேருந்து உதடு வரைக்கும் வரும்போது வைகரி, காதால் கேட்கக்கூடிய வியக்தமாக சப்தம் வந்து விழறது பாருங்க காதில், அதுக்கு பேர் வைகரி. அந்த 4 வகை வாக்கையும் கேட்குறாரு. மும்மதம் நால்வாய் ஐங்கரம் அப்படின்னு என்ன? 5 கைகளை கொண்டவன். ஒத்தப்படையில் கை கணபதி கொண்டி தான், பாக்கி எல்லாருக்கும் ரெட்டைப்படையில் தான் இருக்கும். இவருக்கு அடுத்தபடியாக ஒத்தப்படையில் கை இருக்கிறவர் அக்னி. அவருக்கு 7 நாக்கு ஒத்தப்படையில் இருக்கும், கை காலும் ஒத்தப்படையில் இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு தத்துவத்தை உணர்த்துவது அவருடைய வடிவம். அதனால் 5 கரங்கள் கொண்டவர் அவர் கணபதி. 4 கை அப்படின்னா பாசம் வச்சுருக்கார், அங்குஷம் வச்சுருக்கார் கணபதி. சுதந்த பாசாங்குஷ லட்டுகாந்தம்னு சொல்கிறார். அப்புறம் துதிக்கை, அதை சேர்த்து 5 கரம். அதனால் ஐங்கரன் தாள் அப்படின்னா அவனுடைய பாதம். வழுத்துவான் அப்படின்னா வாழ்வது, வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். வாழ்வது, வீழ்வது, வழுத்துவது எல்லாம் ஒரே வினையிலேருந்து வந்தது. ரொம்ப அற்புதமாக தமிழ் ஒரு சின்ன ஒரு ஒற்றில் அழகாக விளையாடியிருப்பாள்.
இதில் வழுத்துவாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐங்கரனை உடைய அந்த கணபதியினுடைய தாளை யானை முகத்தினை உடைய வாக்குகள் சித்திக்கும் பொருட்டு நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாக்கு சித்திக்காக கணபதியை கும்பிட்றாருங்கிறது மாத்திரம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறார்? நேயர் நிதம் என்னும் புகழ் கடவுர் எங்கள் அபிராமவல்லி அப்படின்னு சொல்கிறார். யாரை பற்றி எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த அபிராமவல்லியை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அபிராமவல்லிங்கிறது திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர். நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னேன், அபிராமி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் அந்தாதியில், திருக்கடவுருங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் கடவுருங்கிறது இந்த இடத்துல பிரத்யேகமாக தனியாக திருக்கடையூரில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிராமியை குறிப்பிடுறார். அப்படின்னா கடவுர் அபிராமி. ஏன்னா திண்டுக்கல்லில் அபிராமி இருக்குது, சென்னையில் அபிராமி கோயில் இருக்குது, அபிராமின்னு மற்ற இடங்கள்லேயும் கோயிலுக்கு இருக்குது. ஆனால் அபிராமின்னு அது எல்லாத்தையும் குறிக்கும். அப்படி குறிக்கலை, தனிப்பட்ட முறையில் கடவுர் எங்கள் அபிராமவல்லி, கடவுரில் இருக்கக்கூடிய அபிராமி பேரில் இந்த பாடலை பாட போகிறார். அது எப்படிப்பட்ட அபிராமவல்லி அப்படின்னா, நேயர் நிதம் என்னும், நேயர் அப்படிங்கிற வார்த்தை வட சொல் நேயகா, நயதீதி நேயகா, அழைத்து செல்லுகின்ற ஆசிரியர்கள், ஆச்சாரியர்கள், துறவிகள், ஆன்ம வழியிலே அழைத்து செல்லுகிற ஆச்சாரியர்கள் நிதமும் தொழுகிற. இந்த அபிராமி பட்டர் அத்வைத சித்தாந்தத்தை மேற்கொள்ளக்கூடியவர். அவருடைய அபிராமியினுடைய சித்தாந்தமும் அது கூட கலந்து வரதை பார்க்கும். ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்துன்னு ஆரம்பிப்பார். அதில் இருக்கும்போது அதில் மிகப்பெரிய ஆச்சாரிய வம்சத்தில் இருக்கா சங்கரர் இருக்கார். அவருடைய பாரம்பரியத்தில் வந்தக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. இவாளுக்கு முன்னாடி ஸ்ரீவித்யாவில் உபாசனை பண்ணி அதில் சித்தி அடைந்த மிகப்பெரிய துறவிகள்லாம் இருக்கா. மிகப்பெரிய அவள்லாம் அழிச்சுன்னு போகிறவா. அதில் கடவுளும் இருக்கார். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், காதி, பொறுவடை, கந்தன், கணபதி, காமன், இவா எல்லாருமே இந்த அபிராமியினுடைய வழியிலே, அபிராமியினுடைய சமயத்தை, அபிராமியை வணங்குவதற்குரிய நெறியிலே மானுடர்களை அழைத்து செல்லுகிற, அதனால் நேயர்னு சொல்கிறார். நேயர் நிதம் யார் கும்பிடுவா அப்படின்னா பெருமை தெரிஞ்சவர். அதனால தான் சொல்கிறார், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு சொல்லுவார். சாதாரணமாக உணர்வு இல்லாதவா அபிராமி ஏதோ யாரோ ஒரு பெண் அப்படின்னு தான் நினச்சிடுவா. ஆனால் அவளை பற்றி ஒரு முழுமையான ஒரு அனுபவம், ஞானம், அறிவு, ஆற்றல் இதெல்லாம் அப்படின்னா அவள் அனுகிரகத்தை வாங்கி அந்த சாஸ்திரங்களை முழுக்க படித்தவாளுக்கு மாத்திரம்தான் அவளுடைய பெருமை உயர்ந்துட்டே இருக்கிறது தெரியும். மற்றவாள்லாம் சாதாரணமாக தெரிஞ்சுப்பா. அதனால தான் நேயர் நிதம்னார். ஆசிரியர்களால், உயர்ந்த துறவிகளால் நிதம், நிதமும் ஒரு நாள் விடாமல், நிதம் என்னும், இந்த எண்ணும் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நினைப்பவனை காப்பது மந்திரம்னு அர்த்தம். மனனம் திராணமிதி மந்திரம். அப்போ மனதிலே மந்திரமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள், நீங்காது உமையம்மையனுடைய சோடசாட்சரியோ பஞ்சதசாட்சரியோ அஷ்டாட்சரியோ நவாட்சரியோ பஞ்சாட்சரியோ எதையோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறவா. நேயர் நிதம் என்னும் அந்த மந்திரத்தை சொல்லின்னு இருக்கக்கூடிய புகழ் கடவுர், புகழ் கடவுர் அப்படின்னு சொல்கிறாங்க. புகழ் என்று சொன்னால் அனைவராலும் விரும்பக்கூடிய நல்லவைகளை தான் புகழ்னு சொல்கிற வழக்கம். புகழ் கடவுர், அந்த ஊர் சாமி பேர். சிவபெருமான் அமிர்தம் கடைஞ்சி வச்சுருக்கா. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுக்காக எல்லோரும் குளிக்கிறதுக்கு போயிருக்கா, ஒரு முறையாக சாப்பிட்றதுக்காக. அதுக்குள்ளே விநாயகர் அதில் என்ன பண்ணிட்டார், அவரை வணங்காததுனால அந்த கடத்திலேயே சிவபெருமானை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணினதுனால இந்த கடவுர் க்ஷேத்திரம் உற்பத்தியாச்சு. அதனால் அந்த ஊருக்கே கடவுர்னு பேர். கடம்னா குடம், கலயம் அப்படின்னா மண்பானைக்கு பேர். குங்குலி கலைய நாயனார் அப்படின்னு 63 நாயன்மார்களில் ஒருத்தருடைய பேர் திருக்கடையூரில் இருந்தவர்.
திருக்கடவுர் உய்வந்த தேவநாயனார் அவெல்லாம் திருக்கடையூர் அற்புதமான ஞானிகள் தோன்றின தலம். இறைவன் வந்து கடமாக குடமாக இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சுயம்பு மூர்த்தி இருக்கக்கூடிய தலம். அதனால் புகழ் கடவுர் எங்கள் அபிராமவல்லி அப்படின்னா. இப்போ இந்த அபிராமி எங்கே இருக்குது? இடத்த சொல்லிவிட்டார். கடவுரில் இருக்கார். அபிராமி அப்படிங்கிற அம்பாள் இருக்கா. அந்த அம்பாள்லேயே நிறைய சன்னதி இருக்கே. லக்ஷ்மி சன்னதி இருக்குது, மற்ற சன்னதியெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லாமல் அபிராமவல்லி அந்த பேரை சொன்னதுனால திருக்கடையூருடைய பட்டமகிஷி, அதாவது சமேத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோன்மணி தான் அபிராமவல்லி நன்னும் பொற்பாதத்தில். அந்த அபிராமியினுடைய பேரில் தான் அந்த பாமாலையை சூட்ட போகிறேன். பொற்பாதம்னு சொல்கிறார். அம்பாளுடைய பாதத்தை சொல்கிறார். பாதத்துக்கு என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னா, அபிராமி எந்தாதி பாதாதி கேசவர் இருந்தோம். அம்பாளுக்கு ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமறைகள் உண்டு. இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய காலை பிடிச்சிட்டா போருமா. அந்த கண்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு. எவன்டேன் தப்பிக்கிறதுக்கு அவருடைய கடை விழி பார்வை போருமா. அது மாதிரி அம்பாள் ஒன்றுன்னு ஒவ்வொரு விசேஷம். இந்த இடத்துல பாதத்தை சொல்கிறார். அந்த பொற்பாதத்தில் நன்கு அப்படின்னா பொற்பாதத்தில் அவளுடைய பாதத்தில் போய் சேர்றதுக்கு, அதில் அந்த பாதத்தை தொழுது நம்ம எல்லா விதமான நலன்களையும் பெறுவதற்கு, நாம் துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு, இவை அனைத்திற்காகவும் அவளை பற்றி தொழுவதற்காக நான் வந்து உதவுவதற்காக பாடலை பண்ண போகிறேன். தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு. ஏன் தமிழ் அப்படின்னு சொன்னால் வடமொழியிலேயே அவருக்கு ஸ்லோகம் இருக்குது. அதனால் நான் தமிழில் பண்ண போகிறேன். அவருக்கு அப்புறம் ஏன் தமிழ்னு சொன்னால் வடமொழி அவருக்கு தெரியும். பிரமாதமாக வேத வித்தகர் அபிராமி பட்டர். அவர் நினச்சிருந்தா வடமொழியிலையும் பண்ணலாம். வேதம் படித்தவர், வேதத்தில் உள்ள நுட்பங்களையெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். மறையின் பரிமளமே அப்படிம்பார். அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ அப்படின்னு சொல்லுவார். வேதம், வேதாந்தம், வேதாங்கம் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அப்போ அவர் வடமொழியில் பண்ணியிருக்கலாமே. அதனால் என்ன சொல்கிறார்? தெளிவாக நான் தமிழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் தூய தமிழ் பாமாலை சூட்டுவதற்கு மும்மலம் என்று சொல்லக்கூடிய மதத்தையுடைய ஒரு யானையை, 4 வாக்கு பராபசிந்தி மத்தியமா வைகரி, நீண்ட வாய் இருக்கக்கூடிய யானையை ஐங்கரன் தாள் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஐங்கரன்னா என்ன? கணபதியினுடைய சிறப்பு பாருங்கள். இந்த அம்பாளுடைய பாதத்தை வணங்கிறதுக்கு முதல்ல கணபதிகிட்ட காப்பு கேட்குறார். அதுக்கு நேரடியாக அம்பாள்கிட்டே கேட்கலாமே அப்படின்னு சொன்னால் அதுதான் சாமர்த்தியம். விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் தன்னுடைய தாயார், தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்லது பண்ணால் தாயாருக்கு ரொம்ப பிரியுது. அது மாதிரி குழந்தைய பிடிச்சா அம்மாவை பிடிக்கிற கதை இது. கணபதி இது சைவ சித்தாந்தம் சொல்கிறது. நற்குஞ்சரக்கன்றை நன்னில் கற்கும் சரக்கன்று காந்து சிவஞானம். சிவஞானம் வேணுமா? அது ரொம்ப கஷ்டப்பட்டு சிவங்கிட்ட எல்லாம் வாங்கணும். பார்வதி வந்து சிவஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது தவறு பண்ணதுனால மயிலாக வந்து பூலோகத்தில் பிறந்தா. அப்படிலாம் கஷ்டப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நற்குஞ்சரக்கன்றை நன்னின். குஞ்சரம்னா யானை. அந்த யானை முகத்தையுடைய கணபதியை வணங்குவோமாயின் கற்கும் சரக்கன்று கான் சிவஞானம்னார். சிவஞானத்தை வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த நூலும் படித்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நினச்சாலே எனக்கு ஞானம் அப்படி பிரசாரமாக சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். வழிகாட்டிய விநாயகர்னு நிறைய இடங்களில் இருக்குது. இந்த இடத்துல தான் அப்பா இருக்கார். கணபதி தாயாரையும் தந்தையாரையும் காட்டுவதில் மிகவும் வல்லவர். அந்த அருளை பெற்று தருவதிலும் மிக வல்லவர். அந்த அருளை பெற்றுத்தருவதற்காகவே ஊறியவர். பிடியதன் உருவுமை கொலை அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டு எதனால் சொல்கிறார் அப்படின்னா, அடியவர்களுடைய இடர் கெடுவதற்கு அருள்பவர். சாமி கும்பிட போகிறேன்னு யாராவது ஒருத்தர் வந்தால் அந்த சாமியை நல்லபடியாக கும்பிடுறதுக்கு எல்லா சௌக்கியத்தையும் பண்ணித்தரவர் கணபதி. அதனால் தாயாரையும் தகப்பனாரையும் கும்பிட வரக்கூடிய அபிராமி பட்டர் அந்த அபிராமி பக்தர்கள் அனைவருக்கும்
இந்த கணபதியானவர் அருளினல் மிகு கொடை அப்படின்னு சொல்லுவார் இந்த பாடத்தில். அப்போ கணபதியினுடைய அந்த வழிபாடானது உமையம்மையினுடைய அருளை பெற்றுத்தருகிற ஒரு சாவி. சாவி இருந்தால் பூட்டை திறக்கிறது எப்படி ரொம்ப எளிமையாக இருக்குமோ அந்த மாதிரி கணபதியோட அனுக்கிரகம் இருந்தால் சிவஞானம் படிக்கவே வேண்டாங்கிறார். அதை விட என்னென்னா ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா. நீங்கள் எத்தனை தடவை நான் புனருத்தி சொன்னேன்னு, புனருத்தினா மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறது. அப்படி சொல்கிறதா நினச்சிருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. காரணம் என்ன, வலியுறுத்தி அந்த கருத்து சொல்லப்படுறது. அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் மந்திரம் எடுத்து கொடுக்க போகிறா அப்படின்னு சொன்னால் முதல்ல ஸ்ரீ குருப்பியோ நமகான்னு சொல்லு, அதுக்கப்புறம் கணபதியை கும்பிடுவா. முதல்ல குரு, அதுக்கப்புறம் கணபதி. இந்த கணபதி மந்திரம் கொடுத்து தான் அதை ஜபம் பண்ணின பிறகு தான் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக ஸ்ரீவித்யா மந்திரம் ஒன்று ஒன்றா கொடுப்பா. அப்போ கணபதி இல்லாமல் ஸ்ரீவித்யா சாத்தியமே இல்லை. அதனால் கணபதியினுடைய மந்திரத்தை முதல்ல சொல்கிற வழக்கம். அபிராமி எந்தாதியிலையும் அதையே சொல்லியிருப்பாள். அது பொது, இது சிறப்பு. இது ஒரு காரணம் கணபதியை கும்பிட்றதுக்கு. ரெண்டாவது, அடியவர்கள் நல்லபடியாக வணங்கி அந்த வணங்குவதன் மூலியமாக அந்த பலன் நாம் என்ன நினச்சி வணங்குறோமோ அது கிடைக்கணும். அதுக்காகவும் கணபதி முதல் கடவுள். அக்ரகன்யாய நமகான்னு வேறு, முதலில் வைத்து எண்ணத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காகவும் கணபதியை கும்பிடுறார். காரிய சித்தின்னு சொல்லுவாள் கணபதியை கும்பிட்றது. வக்கரதுண்ட மகாகாயா கோடி சூரிய சமப்பிரவா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதாம்பர். நிர்விக்னம், ஒரு இடைஞ்சலும் வராமல் இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். நான் என்ன நினச்சனோ அது நினச்சபடி நினச்சதை நான் அடையணும். சர்வகாரியேஷு சர்வதா, எப்பொழுதுமே அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கணபதி பாடலை முதல்ல சொல்லி இந்த பதிகத்தை ஆரம்பித்து வைக்கிறார். இதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரந்தால் வழுத்துவாம் நேயர் நிதம் என்னும் புகழ் கடவுர் எங்கள் அபிராமவல்லி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.